அனைவருக்கும் வணக்கம். இன்று கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் வாட்ஸ்அப் மூலியமாக பொதுமக்கள் பயன்படுற வகையில் ஒரு வாட்ஸ்அப் சேட்பாட் சர்வீஸ் இனிஷியேட்டிவ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதற்கு கோவை டிஜி காப் அப்படின்ற பெயர் வச்சுப்பட்டிருக்கு. இந்த கோவை டிஜி காப் மூலியமாக பொதுமக்களுக்கு ஒரு நம்பர் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். 9840091100. இந்த நம்பருக்கு பொதுமக்கள் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் போடும்போது ஒரு 9 வெர்டிகல்ஸில் பல்வேறு வகையான சர்வீசஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். குறிப்பிடத்தக்க சில விஷயங்களை சொல்லணும்னா, அதில் உங்களுடைய நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன், நீங்கள் ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க, உங்களுக்கு எங்கே போலீஸ் ஸ்டேஷன் தெரியல அப்படின்ற பொழுது இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கான டைரக்ஷன், டிஸ்டன்ஸு, அந்த ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸரோட நம்பர், இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பட்டன், ஒரு கிளிக்கில் உங்களுக்கு தெரிய வரும். அதே போல் ரிப்போர்ட்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் த்ரூ ஆன்லைன், நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மூலியமாகவே சைபர் ஃப்ராட் ஆகட்டும், இல்லை ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டிராஃபிக் சலான் ஃபைன் பே பண்ணுறதாகட்டும், இதை வந்து நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் மூலியமாகவே நீங்கள் அந்த டேரெக்டாக அந்த லிங்க் உங்களுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சர்வீசஸை ஆஃபர் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து போலீஸ்கிட்ட ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணுன்ற பொழுது இதில் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். மொத்தம் ஒரு 500 வேர்ட்ஸில் பப்ளிக் நியூசன்ஸாக இருக்கணும், இல்லைனா டிராஃபிக் இஷ்யூ, ஒரு போதைப்பொருள் சம்மந்தமான ஒரு பயன்பாடு இருக்குது உங்களுக்கு தெரிய வருது, இல்லை பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இருக்குது அப்படின்ற பொழுது இந்த தகவலை நீங்கள் அனானிமஸாக உங்களுடைய ஃபோன் நம்பர் தெரியாமலே நீங்கள் அனானிமஸாக இந்த வாட்ஸ்அப் சேட்பாட் மூலிமா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்க்கு நீங்கள் தகவல் தெரிவிக்கலாம். அது ரியல் டைமில் நம்மளால் மானிட்டர் பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அதே போல் சிட்டிசன் கைடன்ஸ்னு ஒரு வெர்டிக்கல் இருக்குது. அதில் வந்து லீகல் கைடன்ஸ், சைல்டு சேஃப்டி, விமன் சேஃப்டி, சைபர் சேஃப்டி, ரோட் சேஃப்டி, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், பொதுமக்கள் நிறைய கேள்விகள் இருக்கும். அதுக்கான கிளாரிஃபை பண்ணுற விதமாக இந்த ஹெட்டில் வந்து நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்களுக்கு புரிகிற லாங்குவேஜஸில் நம்ம ஆன்சர் ரெடி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ட்ராக் யுவர் பெட்டிஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் மனு கொடுக்குறீங்கன்னா உங்கள் மனுவுக்கு இமீடியட்டாக ஒரு யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணப்படும். ஸோ உங்களுக்கு அந்த மனுவோட நிலை என்ன இப்போது அப்படின்றத நீங்கள் அந்த ஐடியை யூஸ் பண்ணி வெதர் அக்னாலஜ்மெண்ட் ஆகிடுச்சா, உங்கள் மனு வந்து யார் என்கொயரி பண்ணுறா, மனுவோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ லீகல் எய்டு அப்படின்ற விஷயமும் அதில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீ லீகல் எய்டு வந்து யாருக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன வகையான ஃப்ரீ லீகல் எய்டு வந்து நம்ம டிஎல்எஸ்ஏ மூலமாக கொடுக்குறோம், அது எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, அந்த விஷயங்களும் நம்ம இதில் கொண்டு வந்திருக்கோம். அதே போல் சேஃப்டி அண்ட் அவேர்னஸ் சம்மந்தமாக பல்வேறு விழிப்புணர்வு குறும்படங்கள் மற்றும் டாக்குமெண்ட்ஸு இதை வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுமக்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பயன்பெறலாம். மேலும் எமர்ஜென்சி நம்பர்ஸ், பல்வேறு வகையான எமர்ஜென்சி நம்பர்ஸ் நம்ம அதில் கொடுத்துருக்கோம். அதே போல் டைரெக்டாக அவங்க அந்த நம்பர் மூலிமா எமர்ஜென்சி கண்ட்ரோல் ரூமுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கோம். நைட் ரவுண்ட்ஸ் டைமில் இப்போ நைட் ஒரு 12 மணிக்கோ 1 மணிக்கோ பொதுமக்கள் ஏதாவது இடத்துல மாட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு பிரச்சனை அப்படின்ற பொழுது அந்த இடத்துல அந்த ஏரியாவில் யார் நைட் ரவுண்ட்ஸ்ன்னு தெரியாத பட்சத்தில் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாங்கனாக்கா அவங்க அந்த ஏரியாவில் யார் நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸுன்றதை அவங்க இமீடியட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ டேரெக்டாக அவங்களை காண்டாக்ட் பண்ணி உதவி பெறலாம். ஸோ இப்படி இதுக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நம்பர் மட்டும் நம்ம ஃபோனில் சேவ் பண்ணிக்கிட்டு ஹாய் அப்படின்னு நம்ம ஒரு மெசேஜ் நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இத்தனை சேவைகளும் உங்களுக்கு மாவட்ட காவல்துறை உங்களுக்கு வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ பொதுமக்கள் இந்த நம்பரை வெகுவாக பயன்படுத்தி காவல்துறை வழங்கக்கூடிய இந்த சர்வீசஸை வந்து பயன்படணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. டிராஃபிக் ட்ரக் அபியூஸ் வந்து பப்ளிக் வந்து சட்ட மெசேஜ்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் அனானிமஸ்லி நம்பர்ஸ் கொடுக்காமே மெசேஜ் பண்ணாங்க. பட் சில பேர் வந்துட்டு இப்போ இந்த மாதிரி இடம் கொடுக்குறப்போ வந்து ப்ராப்ளம் டு த போலீஸ், யார் என்னன்னே தெரியாமல் வந்துட்டு சம் இஷ்யூஸ் கொடுப்பாங்க. பட் நமக்கு உண்மையான தகவல்களும் நிறையா வர வாய்ப்பு இருக்கு இல்லையா, அது நம்ம நடவடிக்கை எடுக்கலாம் இல்லையா, அதுக்காக தான் நம்ம கொடுத்துருக்கோம்.
இது பொதுமக்களுக்கு வந்து பயன்பெற வகையில் தான் எல்லா வகையிலுமே நம்ம டிராஃப்ட் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் பப்ளிக் வந்து டைரெக்டாக போலீஸோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். ஒரு சிட்டிசன் சென்ட்ரிக் சர்வீஸாக நம்ம அதை பார்க்கணும். நைட் ரவுண்ட்ஸில் இருக்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது யாரை காண்டாக்ட் பண்ணிட்டு, ஒரு டூரிஸ்ட் வராங்க, அவங்க நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் தெரியாது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இதில் ஆஃபர் பண்ணுறோம். ரொம்ப முக்கியமாக ஆன்லைன் சர்வீசஸ் நிறைய ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் ஒரு டிராஃபிக் சலான் பே பண்ணணுனாக்கா டேரெக்டாக சலான் பே பண்ணிக்கலாம், ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல் உங்களுடைய வெஹிக்கிள் வந்து திருட்டு வெஹிக்கிளா இல்லைனா அதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணால் நீங்கள் அதில் நீங்கள் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் உங்களோட வெஹிக்கிள் ரெக்கார்ட்ஸை செக் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுடைய ஃபோனுடைய ஆத்தென்டிசிட்டி செக் பண்ணலாம். உங்கள் நம்பரில் வேறு ஏதாவது ஆதார் கார்டை பயன்படுத்தி வேறு ஏதாவது ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கலாம்னு செக் பண்ணலாம். இந்த மாதிரி சைபர் கிரைம் குறிப்பாக வந்து நிறையா பயன்பாடு இருக்குது. அதே போல் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் கன்சென்சுவல் இன்டிமேட் இமேஜஸ் வந்து டைரெக்டாக பெட்டிஷனரே வந்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குதுல்ல. ஸோ இதில் ப்ரைவசி இஷ்யூஸும் இருக்குது. அதனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தயங்குறவங்க இதை பயன்படுத்தி அவங்க இந்த சர்வீசஸ் அவைல் பண்ணலாம். இது முழுக்க இப்போதைக்கு ரூரலுக்காக பண்ணியிருக்கோம். ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வி வில் ட்ரை டு எக்ஸ்பாண்ட் இட் டு சிட்டி ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி தகவல் வந்தாலும் நான் நடவடிக்கை எடுப்போம். அதில் அது இல்லாமல் அடிஷ்னலாக சிவிஜில் அப்ளிகேஷனும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ சிவிஜில் மூலியமாகவும் பப்ளிக் கேன் ரைஸ் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து முதல் டாப் 10 ரேங்கில் இருக்குங்க டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து இன்னும் ரெஸ்பான்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம விமன் ஏதாவது எமர்ஜென்சி இது பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கா? இப்போ நம்ம நைட் ரூம்ஸ் இருக்கவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏதாவது டிஸ்ட்ரெஸில் இருக்க விமன்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி சர்வீஸ் வேணுங்கும் போது ஸோ பை 1 கிளிக்கில் பண்ணுறதுக்கு ஏதாவது இல்லை. ஸோ வில் இன்டெகிரேட் தட் காவல் உதவியில் ஒரு ஆப்ஷன் இருக்குங்க ஆல்ரெடி. மொபைல் ஃபோன் ஷேக் பண்ணாவே டேரெக்டாக அலர்ட் போகிற மாதிரி அந்த ப்ரொவிஷன்ஸ் கமிங் டேஸில் வில் ட்ரை டு இன்டெகிரேட். We have a separate control room for that. இதுக்குன்னே ஒரு தனி டெஸ்க் நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சார் சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய சூழலில் காவல்துறை ஆணையங்கள் தனிப்படையில் அமைச்சிட்டு இருக்காங்க. அதாவது கள்ள சந்தையில் வைக்கிறது, பதுக்கிறது, இதை கண்காணிக்கிறாங்க. அந்த மாதிரி காவல்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கணும் சார். குழு அமைக்க திட்டம் இல்லை. இப்போ நம்மளுடைய ஸ்பெஷல் பிரான்ச் மூலிமா நம்ம இந்த மாதிரி தகவல்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி சிச்சுவேஷன் ஏற்படும் போது கண்டிப்பாக we will take necessary action. Thank you. செயலியை துவக்கி வைக்க வந்திருக்கும் விழாவை நமது அன்பு வேண்டுகோள் ஏற்று விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லிமிடெட் தலைவர் மற்றும் அவரது குழுவினர்களையும் கோவை மாவட்ட காவல்துறை சார்பாக வருக வருக என இந்த செல்லும் காலத்தில் வந்து மக்கள் வந்து எளிதில் வந்து தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்வதற்காக நமது கோவை மாவட்ட Coimbatore District Police introduces an official WhatsApp service and begin by selecting their preferred language for assistance. The WhatsApp service provides a simple menu where citizens can easily access multiple police services, can instantly access emergency contact support and connect with police for immediate assistance. The system can also help citizens quickly locate nearby police stations and access important police contact information. Citizens can also view details of the assigned night-long officer responding to information with the police, helping strengthen community participation and safety.
Citizens can access helpful guidance and answers to frequently asked questions directly through the WhatsApp service. The service also connects citizens with information about free legal aid and consultation suspicions. Citizens can also track the status of their submitted petition by entering the reference number directly through போலீஸ்க்கும் சிட்டிசன்ஸ்க்கும் உள்ள அந்த கம்யூனிகேஷன் கேப் அதை வந்து ரீச் பண்ணுறதுக்கான ஒரு டூலாக இது பயன்படும். அதே போல் இன்ஸ்டன்ட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அசிஸ்டன்ஸ். நம்ம இப்போ லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம், நைட்டில் ஒரு 12 மணி 1 மணிக்கு நம்ம இடத்துல மாறிட்டு இருக்கோம். அந்த டைமில் யார்ட்டையும் கேட்க முடியுன்ற சுச்சுவேஷன் இருக்கும்போது அந்த வாட்ஸ்அப் மூலியமாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஏரியாவோட நைட் ரூம்ஸ் ஆஃபீஸர் யார், உங்களுக்கு நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, அந்த ஸ்டேஷன் ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர், அங்கேருந்து அந்த ஸ்டேஷன் போகிறதுக்கான வழி இப்போ அத்தனையுமே ஒரு கிளிக் ஆஃப் பட்டனில் உங்களுக்கு தெரிய வரும். WhatsApp service is excellent. Yes, it makes control feel even safer. அந்த ஸ்டேஷனில் உள்ள நைட் ரூம்ஸ் ஆஃபீஸர் யார், டிஎஸ்பி யார் இன்சார்ஜ், இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டெய்லி பேசிஸில் உங்களுக்கு அந்த தகவலுக்கு பரிமாறப்படும், நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆர்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் சேஃப்டி அண்ட் அவேர்னஸ், ட்ரக் சேஃப்டி, விமன் சேஃப்டி, ரோட் சேஃப்டி, இந்த மாதிரி விஷயங்களுக்கான அவேர்னஸ் வீடியோஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து we have uploaded in this. லாஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ட்ராக் யுவர் பெட்டிஷன் ஸ்டேட்டஸ். நிறைய பேர் வந்து பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ஆனால் அவங்களுடைய பெட்டிஷனோட ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியாது. இது மேலே டிபிஓ, சிஎம் பெட்டிஷன், இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ்லாம் வர்றது வந்து நம்ம எஸ்பிஓ கொடுக்கும்போது அதுக்கு ஒரு யூனிக் ஐடி நம்பர் ஜென்ரேட் பண்ண போகிறோம். பெட்டிஷன் கொடுத்த உடனே அவங்களுக்கு அந்த நம்பர் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போய் சேர்ந்துடும். இதில் நீங்கள் லிங்க்ல போயிட்டு டேரெக்டாக உங்களுடைய சைபர் கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டேஷனுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சிச்சுவேஷன் நிறைய கொண்டு வந்துருக்கும். அதை கிளிக் பண்ணாங்க உங்களுக்கு அந்த டேரக்ட் லிங்க் போயிடும். நீங்கள் இந்த போர்ட்டலில் போயிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் கம்ப்ளைண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் அனாமலி இருக்குது, ரெஜிஸ்டர் அண்ட் ட்ராக் இருக்குது. இதை போயிட்டு உங்களுடைய கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் ஃப்ராடு, சைபர் கிரைம்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கீழே பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க. சஸ்பிஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணலாம். பப்ளிக் நியூசன்ஸ் ஒரு முடிச்சுட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, இல்லைன்னா ஒரு இடத்துல ஒரு பப்ளிக் நடக்குதுன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு நான் இப்போ ட்ரக் அபியூஸ் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ ஃப்ரீ லீகல் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா எந்தெந்த விஷயத்துலாம் ஃப்ரீ லீகல் வாங்கலாம், நம்ம வந்து பெறலாம், யாரெல்லாம் எலிஜிபிள், யார் அப்ரோச் பண்ணணும், கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு என்ன விஷயங்கள்லாம் ஃப்ரீ லீகல் வாங்கலாம் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் இந்த ஆப்ஷன்ஸ் வரும். கரண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் அந்த பெட்டிஷன் வந்துருக்காங்க. ஸோ பெட்டிஷன் அக்னாலேஜ் வரும். ஸோ யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்ஷன். ஸோ மொத்தம் இதில் நம்ம அந்த நம்பருக்கு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஹாய் மெசேஜ் போட்ட பிறகு உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். அடுத்தது லாங்குவேஜ் கேட்கும், தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ். நான் இங்கிலீஷ் கொடுக்குறப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 9 ஹெட்டில் வேரிய சர்வீஸ் தரும். ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமாக பார்த்துக்கலாம். எமர்ஜென்சி ஹெல்ப் அப்படின்னு கொடுக்கும்போது என்னென்ன எமர்ஜென்சி நம்பர்ஸ் நமக்கு தெரிஞ்சதான் 100 தான். இதில் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஃபயர் டிபார்ட்மெண்ட், ஆம்புலன்ஸ், உமன் ஹெல்ப்லைன், சைபர் கிரைம், அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஹெல்ப்லைன், சைல்டு ஹெல்ப்லைன், அது இல்லாமல் சூசைட் ப்ரிவென்ஷன் ஹெல்ப்லைன். இது எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வரும். இந்த நம்பர் கிளிக் பண்ணால் உங்களுக்கு கால் விடும். பேக் டு மெனு போனீங்கன்னா திருப்பி நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் ஆப்ஷன் போயிடலாம். அடுத்தது ஃபைண்ட் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எங்கே நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் தெரியல, ஊருக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் அடுத்தது கேட்கும். உங்கள் லொக்கேஷன் நீங்கள் அதை சென்ட் பண்ண உடனே நான் லொக்கேஷன் சென்ட் பண்ணிட்டேன். எனக்கு இங்கிருந்து நியரஸ்ட் ஸ்டேஷன் வந்து சிட்டியில் வராது, டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அந்த ஆப்ஷன் போட்டுக்கிறதுனால டிஸ்ட்ரிக்ட்ல நியரஸ்ட் ஸ்டேஷன் வந்து பேரூர் ஏடூர் ஸ்டேஷன் அண்ட் பேரூர் ஸ்டேஷன். இப்போ பேரூர் ஸ்டேஷனில் போகணும் அப்படின்னா டைரக்ஷன் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக மேப் உள்ள போயிடும்.
இங்கேருந்து எப்படி போகணுன்றது வழி காமிச்சோம். ஸோ இந்த சர்வீசஸ் சிட்டிசன்ஸ் கேன் யூஸ் during any situation. அடுத்தது பேக் பண்ண போகலாம். நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர். இப்போ ஸ்டேஷனில் எப்போவுமே அதே எஸ்ஹெச்ஓ இருக்க மாட்டாங்க. நமக்கு தெரியும் நைட் ரவுண்ட்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு சப்டிவிஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். ஸோ அன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸில் ஒரு 12 மணி 1 மணிக்கு ஒரு சிச்சுவேஷன் நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு யாரை கான்டாக்ட் பண்ணணும் தெரியல, யார் அப்ரோச் பண்ணணும் தெரியல போது நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அன்னைக்கு டேட்டுக்கு யார் நைட் ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர் விஷயம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இன்னைக்கு 11ஆம் தேதி இன்னைக்கு நைட் ரவுண்ட்ஸ் யாராக இருக்காங்கன்னு உங்களுக்கு பார்த்துக்கலாம். ஸோ கான்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு. அடுத்தது முக்கியமானது ஆன்லைன் சர்வீஸ். ஸோ நம்ம ஸ்டேஷனுக்கே போகாம முக்கியமான சில சர்வீசஸ் நம்ம இதுக்கு அவைல் பண்ணலாம். ஆன்லைன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் என்ன சர்வீஸ் பார்ப்பாங்க, ஆன்லைன் கம்ப்ளைண்ட். நீங்கள் வந்து டைரெக்டாக போயிட்டு ஃபோன் மூலியமாகவே ஒரு மொபைலில் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம். அடுத்தது போலீஸ் வெரிஃபிகேஷன். போலீஸ் வெரிஃபிகேஷன்னாக்கா டெனன்ட் வெரிஃபிகேஷன், எம்ப்ளாயி வெரிஃபிகேஷன், பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் இதெல்லாமே நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அடுத்தது டிராஃபிக் சலான் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னாக்கா டைரெக்டாக நீங்கள் போயிட்டு உங்களுடைய ஃபைனை மட்டும் பே பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு வண்டி வாங்குறீங்க, அந்த வண்டியோட ரெக்கார்ட்ஸ் வந்து உண்மையான ரெக்கார்ட்ஸ் தானா, ஒரு செகண்ட் வண்டி வாங்குறீங்கன்னு வச்சு போனாங்க அது வந்து இங்கே திருடப்பட்டிருக்கா இல்லை ரெக்கார்ட்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. நீங்கள் இதெல்லாம் செக் பண்ணிக்கலாம். அடுத்து சைபர் கிரைம். சைபர் கிரைமில் ஒரு 5 சர்வீஸ் இருக்கு. ஒரு சாம்பிள் நான் ஒரு டிராஃபிக் சலான் ஃபைன் பே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணுற எல்லா ஆப்ஷன்லையுமே உங்களுக்கு பிடிஎஃப் வரும். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் என்ன பண்ணணுன்றதை புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அதில் இருக்குது. கூடவே ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்லேயும் கூட ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு வரும். இப்போ நான் இந்த லிங்க் கிளிக் பண்ணால் போதும் டேரெக்டாக அந்த சலான் பே பண்ணுற ஆப்ஷனுக்கு போயிடும். ஸோ நீங்கள் அந்த சலான் நம்பர் அந்த கேப்சர் அதை போட்டிங்கனாக்கா நீங்கள் டேரெக்டாக ஃபைன் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு அடுத்தது ஆன்லைன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் பார்க்கலாம். சைபர் கிரைம் போறீங்க. சைபர் கிரைமில் உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். சைபர் கம்ப்ளைண்ட் டேரக்டாக ரிப்போர்ட் பண்ணணும்னா சைபர் ஃப்ராட் கம்ப்ளைண்ட் ரிப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சு இல்லைன்னா திருடு போயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, அது செகண்ட் ஆப்ஷன் இருக்கு. மூன்றாவது வந்து உங்களுடைய பேரில் வேற ஏதாவது சிம், உங்கள் ஆதார் கார்டு மிஸ்யூஸ் பண்ணி வேற ஏதாவது சிம் வாங்கிருக்கலாம், மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அதனால உங்கள் ஃபோன் கனெக்ஷன் யார் பேரில் இருக்குன்றதை நீங்கள் இதை போய் செக் பண்ணிக்கலாம். உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய ஆத்தென்டிசிட்டி, அது ஒரிஜினலாகவே உங்கள் திருடப்பட்ட ஃபோனா இல்லைன்னா ஆத்தென்டிக்கான ஃபோனுன்றதை நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். கடைசி ஆப்ஷன் ரொம்ப முக்கியமானது. நமக்கு நான் கான்சென்சுவல் இன்டிமேட் இமேஜஸ்ன்னு சில பேருடைய அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் அவங்களுடைய குறிப்பாக பெண்கள் பொறுத்தவரைக்கும் அவங்களுடைய பிரைவேட் ஃபோட்டோஸ் ஏதாவது வந்து சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காங்க அப்படின்னா அதை அந்த கன்சர்ன் பர்சனே போயிட்டு அந்த லிங்க்ல கிளிக் பண்ணி அவங்க அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஸோ அதை பற்றி ஸ்டாப் NCIA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லிங்க்குள்ளே போகும். ஸோ திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல். இதில் போயிட்டு கிரியேட் யுவர் ஓன் கேஸ் இருக்கும். அதுக்குள்ளே போனாங்க உங்களை டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணால் நம்ம வர முடியும். இதில் வந்து அண்டர் 18 above 18 ரெண்டு ஆப்ஷன் கேட்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி சைபர் கிரைம் சம்பந்தமான 15